அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 பைசா ட்ரேடிங் அப்ளிகேஷனில் நம்ம இன்ட்ராடே டெலிவரி ரெண்டுத்துலையுமே எப்படி நம்ம ஷேர்ஸை பை பண்ணுறது செல் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாரு. நான் அதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் டெலிவரியில் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். போயிட்டு அதாவது இப்போ நான் எந்த ஸ்டாக் சூஸ் பண்ண போகிறேன்னா அதானி பவரை சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஃபண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து எது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் நான் சூஸ் பண்ண சொல்லிட்டு இதே ஸ்டாக்கை வாங்கணுன்றது அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இப்போ அதானி பவரை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிசர்ச் போயிட்டு இந்த ஷேரை பற்றினா எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனாக்கா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். செகண்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். டீட்டெயில்ஸில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆர்டர் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது மார்க்கெட் டெப்த்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஃபோன்னு இருக்கும். இன்ஃபோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது எந்த கேட்டகரி ஸ்டாக்கு, அந்த கேட்டகரி எவ்வளோ எக்ஸ்போஷர் தராங்கன்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்போஷர் இப்போ இது வந்து கேட்டகரி சி ஸ்டாக்கு. கேட்டகரி சி ஸ்டாக்குக்கு இன்ட்ராடேயில் 7.5% டெலிவரிக்கு 1.2 டைம்ஸும் தராங்க. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கேட்டகரி சிக்கு இன்ட்ராடேயில் 7.5 டைம்ஸ் லீவரேஜ் தராங்க, டெலிவரிக்கு 1.2 டைம்ஸ் தராங்க. ஓகேங்களா? டெலிவரிக்கு 1.2 டைம்ஸ் நான் என்ன பண்ணுறேன், பை ஆர்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். பையை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டெலிவரி தானே பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் இதுலேயும் டேரெக்டாக நீங்கள் இதுலேயும் பண்ணலாம். அப்படி இல்லைனா அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரெகுலர் ஆர்டர் வேணுமா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வேணுமா, ப்ராக்கெட் ஆர்டர் வேணுமா, கவர் ஆர்டர். இந்த ப்ராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர் எல்லாமே வந்து இன்ட்ராடேக்கு வரும். டெலிவரி பொறுத்தவரை நான் ரெகுலரே வச்சுட்டு நான் வந்து வெறும் ஒரு குவான்டிட்டி சூஸ் பண்ணுறேன். ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பெஸ்ட்டு பிட் எவ்வளோ, பெஸ்ட் ஆஸ்க் எவ்வளோ. நம்ம பெஸ்ட்டு பிட் எவ்வளோ 35.70, பெஸ்ட் ஆஸ்க் 35.75. நான் உடனே உங்களுக்கு வந்து ஆர்டர் வேணுன்றதுனால நான் 35.75 நான் போட்டுக்கிறேன். ப்ரைஸு 35.75. ஓகேங்களா? போட்டுட்டு நீங்கள் பை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வரும்னா யுவர் ஆர்டர் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்ட். இப்போ நீங்கள் போயிட்டு க்ளோஸ் பண்ணாமல் கோ டு ஆர்டர்ஸில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக அந்த டைம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 9:55. பின்னா டைமு 9:55. அப்போது உங்களுக்கு பை ஆர்டர் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ஆர்டர் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லை ரிஜெக்ட் ஆச்சா இல்லை பெண்டிங்கில் இருக்கான்றது எல்லாமே இந்த ஆர்டர் பேஜில் தான் இருக்கும். ஓகேங்களா? செகண்டு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கன்வெர்ட் ஸ்கொயர் ஆஃப்னு இருக்கும். இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட தேவையில்ல. ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டரை பார்க்குறீங்க, ரெண்டாவது பொசிஷனை பார்க்குறீங்க. பொசிஷனில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், டெலிவரியில் நான் வந்து ஒரு குவான்டிட்டி வெர்ஷன் இருக்குன்னா டெலிவரியில் ஏன்னா டெலிவரியில் என்கிட்ட ஒரு குவான்டிட்டி இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேன், 35.70 வாங்கினேன். இது நான் ஆல்ரெடி நான் சும்மா செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நான் பண்ணதுனால நான் க்ளோஸ் பண்ணேன். அதனால் இந்த ப்ரைஸில் பார்க்குறீங்க. இப்போ வாங்கினது வந்து 35.75 வாங்கினேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இந்த ஷேரை நீங்கள் இன்றைக்கி விற்கணும் அப்படின்னா பொசிஷனில் போய்ட்டு ஸ்கொயர் ஆஃப்னு இருக்கும். இன்றைக்கி வாங்கினீங்கன்னா இன்றைக்கே விற்கிறீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப்னு இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செல் ஆர்டர் பேஜ் வரும். நீங்கள் அந்த போட்டுட்டு நீங்கள் செல் பண்ணிக்கலாம். எந்த ப்ரைஸ்க்கு விற்கணுமோ அந்த ப்ரைஸ்க்கு விற்றுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறேன்னாக்கா இந்த ஷேர் உங்களுக்கு எப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ கீழே வந்து இங்கே போர்ட்ஃபோலியோ இருக்குது, அந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்விட்டின்னு இருக்கும். இந்த ஈக்விட்டியில் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் அந்த எந்த ஸ்டாக் வெர்ஷன் இருக்கீங்களோ அது வந்து இந்த பேஜில் வந்துடும். நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். அப்படின்னா மேலே ஹோல்டிங்ஸ் இருக்கும். அந்த ஹோல்டிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்கிட்ட இப்போ எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை. நான் இன்றைக்கி தான் ஷேர் வாங்கிக்கிறேன், அதனால் ஹோல்டிங்ஸ் இல்லை. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஷேர் வாங்கி ஒரு நாள் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஹோல்டிங்ஸ்லாம் அங்கே பேஜில் வந்துடும். இப்போ நம்ம பார்த்தது பை ஆர்டர், அதாவது டெலிவரியில் பை ஆர்டர் போடுறது எப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு எதை பார்க்கலான்னா செல் ஆர்டர். அதாவது செல் ஆர்டர் வேணால் இன்ட்ராடேயில் எப்படி ஷேரை வாங்குறது அப்படின்ட்டு. அதே அதானி Nifty 50 இருக்குது மை ட்ரேட். அதானி பவரே எடுத்துகிட்டு அப்படியே டீட்டெயில்ஸ் போயிடுவோம். போனதுக்கப்புறம் இன்ட்ராடேக்கே எனக்கு 7.5 டைம் எக்ஸ்போஷர் தராங்க. நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண தேவையில்ல. நான் ஒரு 2 ஸ்டாக் மட்டும் நான் வாங்குறேன் இன்ட்ராடேயில். பை போயிட்டு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக். நீங்கள் வந்து அட்வான்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இன்ட்ராடே அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு 2 குவான்டிட்டி நான் உடனே வாங்கணுன்றதுனால 35.75 போட்டுறேன் பை ப்ரைஸ். போட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நான் இந்த ஆர்டர் தான் போட்டுக்கலான்ட்டு. எவ்வளோ ஆர்டர் வேல்யூ எவ்வளவோ அது உங்களுக்கு காமிக்கும். ஓகே போட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துருங்கன்னா அதேமாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். கோ டு ஆர்டர்ஸில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேரை நீங்கள் வாங்கியாச்சு அப்படின்னு தெரியும்.
இல்லைனா பெண்டிங்னு காமிக்கும். பெண்டிங்கில் இங்கே எத்தனை குவான்டிட்டி நீங்கள் போட்டிங்களோ அத்தனை குவான்டிட்டி பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அது காமிக்கும். எங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சு, அதனால் 2 குவான்டிட்டி முடிஞ்சு போச்சு. இப்போ பொசிஷனில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். டெலிவரியில் ஒரு குவான்டிட்டி நம்ம போன இதில் பார்த்தோம், வாங்கியாச்சு. இப்போது இன்ட்ராடேயில் 2 குவான்டிட்டி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே ஸ்கொயர் ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் அந்த ஸ்கொயர் ஆஃபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விற்றுடலாம். ஒருத்தர் 2 நாள் கேட்டிருந்தாருன்னா ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் ஒர்க் ஆகுது நான் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அவருக்கு நான் காமிச்சிட்றேன். நான் அவர் யார் கேட்டாரோ அது காமிச்சிடுறேன். இவர் தான் வந்து 5 பைசாவில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ஒர்க் ஆனதே கிடையாதான். அவர் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸும் நெவர் ஒர்க் அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் இப்போ அதை பற்றி அதை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. பார்த்துட்டிங்களா, அவர் அந்த டவுட் கேட்டிருந்தாரு ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஒர்க் ஆகுதா இல்லையா நீங்களே சொல்லிடுங்க. நம்ம வந்து இன்ட்ராடேட் ஸ்டாக் தான் எடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ராடேட் என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் ஆஃப்னு இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாப் லாஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எந்த ப்ரைஸ் இருக்கணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், 35.40 போனால் நான் வந்து விற்றுடணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ உடனே செல் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறேன், பெஸ்ட் ஆஸ்க் எவ்வளோ 35.80. அது வந்து விற்கிறவங்க, இது வந்து வாங்குறவங்க இதுக்கு ரெடியாக இருக்காங்க. 35.75 வந்தால் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம வந்து பெஸ்ட்டு பிட்டுக்கே போய்டுவோம். ஏன்னா நம்ம உடனே செல் ஆகணும். ஆனால் உன்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் மெயின் பாயிண்ட் எவ்வளோ 35.40. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். நான் வாங்கினதை விட ஒரு 35 பைசா கம்மி. நான் ஸ்டாப் லாஸ் எதில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35.75. ஏன்னா அதுதான் பெஸ்ட் பிட்டு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதுக்காக நான் சொல்கிறேன். செல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர் ப்ரைஸ் போட்டிருக்கோம் 35.75 எல்லாமே போட்டு நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. கோ டு ஆர்டர்ஸ் போயிட்டிங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து செல் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் நான் எந்த ப்ரைஸ் நான் போட்டிருந்தேன் 35.40. ஆனால் எக்ஸிக்யூட் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 35.75 எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பொசிஷனில் போயிட்டு இப்போ பார்த்தீங்களா, இன்ட்ராடேயில் அந்த 2 ஸ்டாக் உங்களுக்கு இப்போ காமிக்கல. இப்போ ட்ரேட்லேயே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இங்கே செல் பண்ண பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிவிட்டு செல் பண்ணதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிச்சிடும் எந்த ரேட்டுக்கு விற்றுறீங்க 2 குவான்டிட்டியை 35.75. அப்போது இந்த நம்ம எது போட்டோம், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ப்ரைஸ். அப்போ ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகிடுச்சா உங்களுக்கு. ஓகே, இதுதான் ப்ரோ நீங்கள் கேட்ட இந்த டவுட் கிளியர் ஆகிடுச்சா. ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகுது 5 பைசாவில். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் டவுட் என்னென்னு பார்த்துருவோம். இதுதான் வந்து அடுத்த டவுட்டு, ஸ்டாக் எப்படி ஹோல்டிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. 5 பைசாவில் தான் கேட்டிருந்தாரு. நம்ம இதுக்கும் வீடியோ இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்லச்சு, அதாவது டெலிவரியில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் டெலிவரியில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் வாங்குறீங்க அப்படின்னா பொசிஷனில் போனால் உங்களுக்கு வந்து இங்கே டெலிவரியில் ஒரு குவான்டிட்டி காமிக்கும். நீங்கள் வாங்கின நெக்ஸ்ட் டே அப்படி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு விற்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டியில் நீங்கள் எந்த ஸ்டாக் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடும். அப்படி இல்லைனா ஹோல்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு ஹோல்டிங்கில் என்ன ஸ்டாக் இருக்குன்றது காமிக்கும். நீங்கள் இதை எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாம். உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்குள்ள வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்களால் உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு டவுட் என்ன கேட்டிருந்தாருன்னா, அந்த ஃபண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செக்ஷனில் டவுட் கேட்டிருந்தாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பொசிஷன், பெண்டிங் ஆர்டர், அப்புறமா கொலட்ரல் இருக்கிற இந்த 3 வேல்யூ காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு கொலட்ரலில் ஃபஸ்ட்டு நான் வந்து டோட்டல் ஹோல்டிங் வேல்யூ டிஹெச்வி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மொத்தம் எவ்வளோ ஹோல்டிங் வச்சுன்னு இருக்கீங்களோ அது வந்து இங்கே டோட்டல் ஹோல்டிங் வேல்யூவில் காமிக்கும். இதில் வந்து எந்த வித இதுவும் கிடையாது. அதாவது எந்த இதுவும்னா எந்த கேட்டகிரி ஸ்டாக்கு, ஏவா பியா சியா டியா இல்லை இசட் ஸ்டாக்கான்றதுலாம் கிடையாது. உங்கள்கிட்ட எந்தெந்த கேட்டகிரியில் ஸ்டாக் இருந்தாலும் அதோட மொத்த ஹோல்டிங் வேல்யூவை உங்களுக்கு இங்கே காமிக்கும். இங்கே 0 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே காமிக்கும். செகண்டு கிராஸ் ஹோல்டிங் வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ்க்ளூடிங் இசட் கேட்டகிரி ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா அதை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகிரி ஸ்டாக்கோட ஹோல்டிங் வேல்யூ என்னன்றதை இங்கே காமிக்கும். இசட் கேட்டகிரியில் உங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்தாலும் அந்த கேட்டகிரி ஸ்டாக் வந்து இங்கே கிராஸ் ஹோல்டிங் வேல்யூவில் காமிக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்டட் ஹோல்டிங் வேல்யூ, அந்த சி வேல்யூ எடுத்துட்டாங்க, இசட் வேல்யூ எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு மீதி என்ன வேல்யூ இருக்குமோ அதை காமிக்கிறதுக்கு பேர் தான் இந்த அட்ஜஸ்டட் ஹோல்டிங் வேல்யூ. இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போ ஓப்பன் பொசிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்த பொசிஷன்ஸ் என்னவோ அதோட மொத்த வேல்யூ தான் உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஓகேங்களா, இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 119 ஓப்பன் பொசிஷன் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஷேரை வாங்கிட்டீங்க, விற்றுட்டீங்க. விற்றதுக்கப்புறம் உங்கள் லெட்ஜர் பேலன்ஸில் இங்கே வந்து இது பார்த்தீங்களா, வெறும் இப்போ எங்கிட்ட 7 ரூபான்னு தான் இருக்குது. பட் ஆனால் நான் ஆல்ரெடி 2 ஸ்டாக்கை விற்றுட்டேன். ஏன்னா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 35 ரூபா. அப்போ எனக்கு 70 ரூபாய் எனக்கு வர வேண்டியது இருக்குது. ஆனால் இன்னொரு வாட்டியும் நான் 15 ஸ்டாக் கிட்டே நான் விற்றேன். ஃபஸ்ட்டு வாட்டி செக் பண்ணும்போது விற்றேன். ஸோ அதனால் மொத்தமாக என்கிட்ட வந்து 119 ரூபா வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. எனக்கு இது எப்போ அப்டேட் ஆகும்னா நாளைக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ COVID-19 பீரியடுன்றதுனால கொஞ்சம் அப்டேட்டில் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா, இதுதான் இப்போ என்கிட்ட கேட்ட டவுட்ஸோட கிளியரன்ஸ். இந்த டவுட்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதான் இருந்தால் எனக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.